ஒரு பாரதியார் பாட்டில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். அந்த மாதிரி காணி நிலம்லாம் நம்மக்கிட்ட இல்லாட்டாலும் ஒரு சின்ன இடத்துல வந்து உருளைக்கிழங்கு நட்டு வச்சேன். கொஞ்சம் சின்ன இடம்தான், அதில் சும்மா வேஸ்ட்டாக போகுதேன்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன். இனிமேல் இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாகவும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 2-3 கிழங்கு தான் நட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லாவே நிறைய காய்ச்சி வந்திருக்கு. இதில் ஃபுல்லாக நான் கம்போஸ்ட்டு மட்டும் அந்த நட்டு வச்சு மேலே மட்டும் கம்போஸ்ட்டை போட்டு அப்படியே அதை வந்து மூடி வச்சுருப்பேன். கிராஸ் கட்டிங்ஸு எதுவாக இருந்தாலும் அது மேலேயே போட்டு வச்சுருப்பேன். சரி இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன குட்டி குட்டி பேபி பொட்டேட்டோலாம் நல்லா நிறைய வந்திருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு உடனே ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம கழுவி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடனே ஃப்ரெஷ் பொட்டேட்டோ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டேவும் இதை சமையல் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஆல்.